சில சமயங்களில் நமது நினைவுகளே நமக்கு துன்பத்தை அளிக்கும். தந்தையே, தந்தையே, கைலாயத்தில் தங்களுக்கு சில நொடிகள் தான் கடந்துள்ளது தந்தையே. ஆனால் நானும் தமையனும் தங்களை விட்டு பிரிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. தாங்கள் இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை கூட எங்களை சந்திக்க தாங்கள் ஏன் பூலோகம் வரவில்லை? உண்மைதான். பூலோகத்தின் உங்கள் வருடங்கள் கைலாயத்தை பொறுத்தமட்டில் சில கணங்களே ஆகும். அவ்வாறென்றாலும் பெற்றோருக்கு சிசுவை பிரிந்து இருக்கும் கால அளவு என்பது நினைவுகளே ஆகும். அது ஒவ்வொரு நொடியும் குழந்தையின் எண்ணங்களை அவர்களுக்கு நினைவூட்டும். நீங்கள் இருவரும் என் இதயத்திலேயே உள்ளீர்கள். நீங்கள் இருவரும் இப்பயணத்தை பூரணமடையச் செய்யும் விதத்தைக் கண்டு உங்கள் இருவரை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன். இதில் மிகப்பெரியது என்னவென்றால், மேற்கொண்ட இப்பயணத்தில் நீங்கள் எவரின் உதவியையும் பெறவில்லை, என் உதவியையும் நாடவில்லை. ஆனால் தந்தையே, இப்பொழுது உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. நீங்கள் அடுத்துச் செல்லும் மார்க்கமானது மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பதை நான் நன்கறிவேன். எனினும் நாம் இதை முதலிலேயே முடிவு செய்துவிட்டோம். உங்களின் இந்த பயணத்தை நீங்கள் தனித்து முடிவு செய்ய வேண்டியது அவசியம், மகாதேவரின் உதவியும் இன்றி. ஆனால் நாங்கள் மகாதேவரை உதவிக்காக அழைக்கவே இல்லையே. நாங்கள் எங்கள் தந்தையை தானே அழைக்கின்றோம். தாங்கள் ஒரு தேவனின் வடிவத்தில் தாங்கள் எங்களுக்கு உதவி புரியாமல் இருக்கலாம். ஆனால் தந்தையின் வடிவத்தில் எங்கள் இருவருக்கும் நல்வழி கூட காட்ட மாட்டீர்களா? என்னிடமிருந்து நீ கற்ற அனைத்து சாஸ்திரங்களிலும் நீ வெற்றி கண்டுவிட்டாய் விநாயகா. அதற்கு தகுந்தவாறு நிரூபித்தும் விட்டாய். அடைய வேண்டிய இலக்கை எண்ணி எதையும் தெளிவாக தீர்மானிக்கின்றார். இருப்பினும் ஒரு தந்தையாக நான் எனது கடமைகளை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு நான் நல்வழி காட்டுவேன். கூறுங்கள், அறிய வேண்டியதென்ன? பூலோகத்தின் காலச்சக்கரத்தின் படி நாங்கள் இங்கு வந்து நிறைய ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை தாயார் பானாசுரனை ஏன் இன்னும் அழிக்கவில்லை? தன்னுடைய சக்திகளை உணர்ந்து கொள்வதற்காக குமரியானவள் அத்தகைய நிலையை முதலில் அடைய வேண்டும். அச்சமயம் தன்னுள் மறைந்திருக்கும் சக்திகளை அவள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போதுள்ள சூழலின்படி கன்னி குமரியானவள் ஆலயத்திற்குள் நுழைவதற்கு கூட விருப்பம் கொள்ளவில்லை. ஒருவேளை அவர் இத்தனை ஆண்டுகளாக தேவியாக இல்லாமல் சாதாரண ஒரு பெண்மணியாக வாழ்ந்து வருவதால் தன்னுடைய தெய்வீக வடிவத்தை மறந்து விட்டாரா? இல்லை முருகா, நீ இப்பொழுதும் உனது தாயின் லீலைகளை புரிந்து கொள்ளவில்லை. அவள் மகா காளி. காரணமின்றி தெய்வீக ரூபத்தை அவள் மறக்கலாகாது. நிச்சயமாக இதற்கு பின் ஏதோ ஒரு காரணம் உண்டு. என்ன காரணமாக இருக்கும் தந்தையே? கன்னி குமாரியாக அவர் பிறந்த பிறகும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? விரைவிலேயே இச்சங்கடத்தை களைய நானும் முற்படுவேன். கன்னி குமரியானவள் தனது நிலையை மாற்றிக்கொண்டு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டியது அவசியம். அப்படி என்றால் சதிதேவியின் கால்கள் இருக்கும் சக்தி பீடத்திற்கு நாங்கள் இருவரும் உடனடியாக சென்றாக வேண்டும். ஒன்றை நினைவில் கொள், உனது அன்னைக்கு இச்சமயம் எதுவும் நினைவில் இல்லை. எனவே அதற்கான பதிலை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு அனைத்தும் நினைவில் உள்ளதல்லவா? வாங்கள் தமையா, நாம் ஜெகநாதர் ஆலயத்திற்கு செல்வோம்.
பாணாசுரன் இத்தனை வருடம் புரிந்த கடும் தவத்தினால் கிடைத்த அனைத்து சக்திகளையும் இப்பொழுது அழைக்கிறேன். மேலும் அந்த சக்திகளின் உதவியுடன் ஒன்றை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை அழிப்பதற்கு பூலோகத்தில் மகாகாளி இப்பொழுது கன்னிக்குமாரியாக எங்கு அவதரித்துள்ளார்? நான் புரியும் தவத்திற்கு சற்றேனும் வலிமை இருந்தால் பார்வதி தாயாரின் சக்தியை பற்றிய அனைத்து விவரங்களையும் நான் அறிந்து கொள்வேன். இத்தவத்தின் வாயிலாக அவர் இப்பொழுது எங்கு அவதரித்துள்ளார் என்பதை அறிவேன். தாங்கள் தங்கள் தோழிகளுடன் தினமும் கோவிலுக்கு வருவீர்களா? ஆனால் உள்ளே ஏன் செல்ல மறுக்கிறீர்கள்? ஏன் தங்களுக்கு மகாதேவரை வணங்குவதற்கு ஆர்வம் இல்லையா? ஆலயத்திற்கு சென்று கனியையும் பாலையும் அர்ப்பணிப்பதில் எனக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்தவரையில் மிக சிறந்த அர்ப்பணிப்பு இப்படி இயற்கையுடன் காலத்தை செலவழிப்பதுதான். அப்படியென்றால் தாங்கள் எப்பொழுதும் ஆலயத்திற்குள் செல்ல போவதில்லையா? நான் அப்படி உன்னிடம் கூறவே இல்லையே. என்றாவது ஒரு நாள் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக நான் ஆலயம் செல்ல வேண்டியிருந்தால் அப்போது எனது கால்கள் தானாகவே ஆலயத்திற்குள் செல்லும். இதை பார் கணேசா, விசித்திரமாக உள்ளதல்லவா? என்ன தம்பையா? ஜெகநாதர் ஆலயத்தின் இந்த கொடி நீரால் காற்றின் எதிர் திசையில் பறப்பதை பார்த்தாயா? ஆம், நாம் இந்த சக்தி பீடத்தில் என்ன விசித்திர சோதனையை எதிர்கொள்ளப் போகின்றோமோ என்று தெரியவில்லை. என்னவாயிற்று கணேசா? ஏன் நின்று விட்டாய்? கடலின் அலையின் சத்தத்தை தாங்கள் கேட்டீர்களா தமையா? நாம் எப்பொழுது ஆலயத்திற்குள் நுழைந்தோமோ நமக்கு இந்த சத்தம் கேட்கவில்லை. இந்த சக்தி பீடத்தில் தேவியை நாம் வரவைத்த பிறகு இங்கிருக்கும் சிறப்பு வாய்ந்த சக்தி தாயாரின் ஆத்மாவை உருவேற்றுவதில் மிகுந்த உதவி புரியும். ஆனால் இந்த சக்தி பீடத்தின் பைரவர் யார்? நானே இந்த சக்தி பீடத்தின் ஜெகநாதர். ஜெகநாதர்? பைரவர். நானே பைரவர், ஜெகநாதரும் நானே, அந்த சிவனும் நானே. இந்த மூன்று அம்சங்களும் என்னுள் நிறைந்துள்ளன. நான் இங்கு சதியின் பாதங்களை பாதுகாக்கின்றேன். பிரபு, நாங்கள் தேவியை சந்திப்பதற்கு ஆவலாக உள்ளோம். நிச்சயம் தரிசிக்கலாம். எனினும் அதற்கு முன்பு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை ஒன்றுள்ளது. அச்செயல் என்னவென்பதை நீங்களே கண்டறிய வேண்டியது அவசியம்.